இயந்திரத்தில் பொருத்தப்பட்டு விஞ்ச் இயந்திரம் மூலம் கரைவலைகளை இழுப்பதற்கு அனுமதி கோரி மீனவர்கள் குழுவொன்று கடந்த 5ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தது. கடந்த சில நாட்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் திலீப் வெதாராச்சு உள்ளிட்ட அரசியல்வாதிகள் இந்த இடத்திற்கு சென்று தமது ஆதரவை வெளியிட்டிருந்தனர். இன்று அங்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்தன கடற்றொழில் பிரதி அமைச்சரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தாருங்கள். இது ஒரு பெரிய புண்ணியம். இவர்கள் அப்பாவி மக்கள். மீனவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் நவீன் திசா நாயக்கவும் சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு இன்று பிற்பகல் சென்றிருந்தார். இந்த தொழில்நுட்பம் தவறானது என்றால் எங்களுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து தாருங்கள். ஆரம்பத்தில் அறியாமையால் நாங்கள் உழவு இயந்திரங்கள் மூலம் வலைகளை இழுக்கத் தொடங்கினோம். பின்னர் மீன்பிடி அமைச்சு உழவு இயந்திரங்கள் காரணமாக கடற்கரை அரிப்பு ஏற்படுவதாக கூறியது. அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சும் வர்த்தகர்களும் இணைந்தே இந்த விஞ்ச் இயந்திரத்தினை கண்டுபிடித்தனர். வர்த்தமானி வெளியிடும் போது இதனை நிரந்தரமாக்குவதாக கூறியே எங்களுக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டது. நீங்கள் சொல்லுவது சரி என்றால் ஆதாரங்களுடன் நிரூபியுங்கள். நாங்கள் வீட்டுக்கு போகின்றோம். நான் அந்த நீதிமன்ற வழக்குகளை திரும்ப பெற தயார். ஜனாதிபதி இது குறித்து எழுத்து மூலம் தெளிவான தீர்வை வழங்க வேண்டும். ஒரு முறைமை உருவாக்கப்படும் வரை நாங்கள் செய்து வந்த முறையிலேயே தொழில் செய்ய அனுமதியுங்கள். அனைத்து மீனவர்கள் சார்பாகவும் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். எங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தாருங்கள். அந்த 5 நிமிடத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை மீளப்பெற நான் உணங்குவேன். மீனவ சங்க பிரதிநிதிகள் குழுவினர் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். நாங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகம் கமகியுடன் கலந்துரையாடினோம். கடந்த 5ஆம் தேதி முதல் இன்று 9ஆம் தேதி வரை 5 நாட்களாக இங்கு தங்கியிருப்பதன் நோக்கத்தை விளக்கினோம். அவர் அதனை சாதகமாக செவிமடுத்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இதற்கென நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் ஊடாக எமக்கு தீர்வினை அறிவிப்பதாக கூறினார். எனினும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லப்போவதில்லை. போராட்டத்தை தொடருவோம். இந்த பிரச்சினை எழுவதற்கு காரணம் என்ன? உளவு இயந்திரங்கள் அல்லது விஞ்ச் போன்ற இயந்திர முறைகளை பயன்படுத்தி கரைவலைகளை இழுப்பது சட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. எனினும் 2016ஆம் ஆண்டு கடற்றொழில் அமைச்சின் தலையீட்டுடன் பரீட்சார்த்த ரீதியில் விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி வலைகளை இழுக்க ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நான் இன்று செய்திகளில் பார்த்தேன். நானும் ராஜாங்க அமைச்சர் திலீப் வெதாராஜிகம் பதவியில் இருந்த காலத்திலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. நாங்கள் அதனை மறுக்கவில்லை. அதற்கான பிரதான காரணம் என்னவென்றால், நான் கடற்றொழில் அமைச்சை பொறுப்பேற்ற போது ஐரோப்பாவுக்கான மீன் ஏற்றுமதி தடை இருந்தது. நாங்கள் அந்த தடையை நீக்கி ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தயார் செய்திருந்தோம். அந்த நேரத்தில் கரைவலை உரிமையாளர்கள் சங்கம் எங்களுடன் கலந்துரையாடியது. ஏனெனில் ஒரு கரைவலையை இழுப்பதற்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் தேவைப்படுகின்றார்கள். அதற்காக கடற்றொழிலாளர்களை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிரமம் மற்றும் அதன் காரணமாக மீனவர்கள் படிப்படியாக இந்த தொழிலில் இருந்து விலகிச் செல்வது குறித்து அவர்கள் தெளிவுபடுத்தினர். இதற்கமைய அந்த துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுடனும் அமைச்சின் ஏனைய அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி ஒரு உடன்பாட்டுக்கு வந்தோம். கரைவழி தொழிலுக்கு விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கினோம். இதனால் பவழப்பாறைகள் மற்றும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பிரதி அமைச்சர் ரத்ன கமகே கூறுகின்றார். ஆனால் இந்த தொழில் வருடத்தின் சில மாதங்கள் மட்டுமே குறிப்பிட்ட பகுதிகளில் இடம்பெறுகின்றது. எனவே சூழல் பாதிப்பை குறைக்கும் வகையில் அந்த இடங்களை அடையாளம் கண்டு செயற்படுமாறு நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம். அதனாலேயே இன்று வரையில் மக்களால் இந்த விலையிலேனும் மீனை உண்ண முடிகின்றது. முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் கூறுவது உண்மையா? தற்போதைய கடற்றொழில் பணிப்பாளர் நாயகத்தின் விளக்கமே இது.
මේක පර්යේෂණයට අවසර දීලා තියෙන්නේ 2000 இதற்கான ஆராய்ச்சி அனுமதி 2016ஆம் ஆண்டுக்கு முன்னரே வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பணிப்பாளர் நாயகம் 2016ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் தேதியிடப்பட்ட கடிதத்தின் மூலம் ஆராய்ச்சி மட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த அனுமதியை ரத்து செய்தார். இது குறித்து தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதனையும் மீறிய சந்தர்ப்பங்களில் கைதுகளும் இடம்பெற்றுள்ளன. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் 1984ஆம் ஆண்டின் கரைவலை ஒழுங்கு விதிகள் இன்று வரையில் திருத்தப்படவில்லை. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பாரம்பரிய கரைவலை முறைமை அவ்வாறே பின்பற்றுமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் ஒரு செயற்பாட்டு உரிமம் வழங்கப்படுகின்றது. அந்த உரிமத்தில் நிபந்தனைகள் காணப்படுகின்றன. அந்த நிபந்தனைகளில் எப்போதுமே பாரம்பரிய முறைப்படி 1984ஆம் ஆண்டின் கரவலை ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாகவே வலைகளை இழுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆண்டுதோறும் வழங்கப்படும் அனுமதியாகும். இருப்பினும் நாங்கள் 2021 முதல் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் கடந்த ஆண்டு ஜூன் மாதமே இதுகுறித்து தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கிய பின்னரே சட்டத்தை அமல்படுத்தினோம். இந்த போராட்டத்தை செய்யும் குழுவினர்கள் கூட 2018ஆம் ஆண்டு வரை அந்த பாரம்பரிய முறைப்படியே மீன்பிடியில் ஈடுபட்டனர். இப்பொழுது பெரும்பான்மையான மீனவர்கள் அந்த முறையையே பின்பற்றுகின்றனர். எனவே அனைவருக்கும் அந்த முறைப்படி தொழில் செய்யும் வசதி உள்ளது. நாங்கள் யாரையும் இந்த தொழிலில் இருந்து வெளியேற்ற நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் நேரே சென்று பார்த்தால் உழவு இயந்திரங்கள் மற்றும் விஞ்ச் இயந்திரங்கள் மூலம் கரைவலை இழுக்கப்படும் இடங்களில் கைகளால் வலை இழுக்கும் இடங்களை விட அதிகமானவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். சட்டவிரோத மீன்பிடி முறைகளுக்கு அனுமதி வழங்கினால் என்ன நடக்கும்? 2015 ஜனவரி 26ஆம் தேதி ஐரோப்பிய ஒன்றியம் நமது நாட்டின் மீன் உற்பத்திகளை தமது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வழங்கியிருந்த வரிச்சலுகையை நிறுத்தியமை உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல், அனுமதியற்ற படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட காரணங்களை அடிப்படையாக கொண்டே இந்த தடை விதிக்கப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அப்போது தெரிவித்தது. அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி இந்த தடையை நீக்கிக் கொண்டார். ஆனால் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த வரிச்சலுகை தொடர்பில் நாம் ஒரு தீர்க்கமான கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த சலுகையை இலங்கைக்கு தொடர்ந்து வழங்குவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது பரிசீலனை காலப்பகுதியில் உள்ளது. இந்த சலுகையை தொடர்ச்சியாக பெற வேண்டுமானால் 2026இல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய டிஜிட்டல் மீன்பிடி சான்றிதழ் முறைமையுடன் கூடிய நிலையான மீன்பிடி முகாமைத்துவம் குறித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளுக்கு நாம் இணங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். உளவு இயந்திரங்கள் அல்லது விஞ்ச் இயந்திரங்கள் மூலம் கரைவலைகளை இழுத்து இவ்வாறான சான்றிதழ்களை பெற முடியுமா? ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் இலங்கை மீன் உற்பத்திக்கு வரிச்சலுகையை இடைநிறுத்தினால் அது எதிர்க்கட்சியின் அரசியல் மேடைகளுக்கு ஒரு சிறந்த பேசுபொருளாக அமையலாம். ஆனால் இலங்கையின் மீனவர்களுக்கும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிக மோசமானவை. அதனை இலகுவான விடயமாக கருத முடியாது. இது குறித்து ஆழமாக சிந்தித்து சமூக மட்டத்தில் ஆழமான கருத்தாடல்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியமல்லவா? எமக்கு மீன்பிடி தொழில் குறித்து புரிதல் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் நேற்று கூறினார். ஐயோ எதிர்க்கட்சி தலைவரே, அந்த புரிதலை பற்றி எங்களிடம் கேட்டுக்கொள்ளாதீர்கள். கல்வி சீர்திருத்தத்தின் போது உங்களது புரிதலை நாம் பார்த்தோம் அல்லவா? நீங்கள் உங்களை எல்லாம் தெரிந்த ஆல்ரவுண்டர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பைத்தியம் பிடிக்கிறது. உங்களது மூளையின் நீளம், அகலம், ஆழம் எவ்வளவு என்பதை நேற்றை உங்களது உரையின் மூலம் நாங்கள் பார்த்தோம். அங்கு சென்று அமர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் அங்கு அமராமல் இருக்க முடியாது. அவர்களே இந்த மீனவர்களை சிக்கலில் மாட்டிவிட்டார்கள். சிக்கலில் மாட்டிவிட்டு சும்மா அமர்ந்திருப்பதல்ல, இந்த பிரச்சனை முடியும் வரை அங்கேயே கிடக்க வேண்டும். வேதாராட்சிக்கு நாம் கூறுவது என்னவென்றால், இந்த மக்களை நீங்கள் கஷ்டத்தில் தள்ளியுள்ளீர்கள். ஒரு சிறிய குழுவினரே சுமார் 150 பேர் வரை உளவு இயந்திரங்களை வாங்கினார்கள். அவர்களை சிக்கலில் தள்ளிவிட்டு இப்போது வந்து அமர்ந்திருக்க வேண்டாம். இந்த மக்களுக்கு செய்த பாதகத்திற்காக வேதாராட்சி அந்த உளவு இயந்திரத்தின் கீழ் கழுத்தை வைக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். விஞ்ச் இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த கரைவலைகளை இழுக்கும் போது என்ன நடக்கிறது? 4 முதல் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வலை கடலுக்குள் போடப்படுகிறது. வலை அவ்வளவு தூரத்திற்கு போடப்பட்ட பின்னர் அதன் அடியில் பாறங்கள் கட்டப்படுகின்றன. சாதாரணமாக எமக்கு தெரியும், அங்கு இருப்பது ஒரு திரவம், சமுத்திரம். அங்கு எப்போதும் மேலுதைப்பு விசையினால் வலை மேலோங்கி எழும்பும். அதே போல் அலைகள் எழும்ப எழும்ப வலையும் மேலெழும்பும். எனவே வலையை கடலில் கீழ்மட்டத்தில் வைத்திருக்க வேண்டுமானால் அந்த மேலுதைப்பு விசைக்கு எதிரான ஒரு விசையை வலையின் அடியில் எடையினை இணைக்க வேண்டியது அவசியமாகும். இதனை இல்லை என்று கூற முடியாது. அது விஞ்ஞானம். இல்லை என்றால் அது விஞ்ஞானத்திற்கு புறம்பானது.
மஹிந்த அமரவீரவும் வேதாராச்சியும் மறைமுகமாக செய்தது என்னவென்றால் இந்த அப்பாவி மீனவர்களை இழுவை மடி எனும் முறைக்குள் சிக்க வைத்துள்ளார்கள். இதற்காக நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். சஜித் பிரேமதாச, நீங்கள் அந்த கயிற்றை எடுத்து உங்கள் கழுத்திலேயே சுருக்கிட்டுக் கொள்ளுங்கள். உங்களது அரசாங்கம் காலத்திலேயே இது நடந்தது. கரைவலை மீனவர்களின் கழுத்தில் சுருக்கிட்டு விட்டு சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக அவர்களிடம் இன்று செல்கிறார். ஏன் உங்களது அரசாங்கம் காலத்திலேயே இதன் விஞ்ஞான ரீதியான பக்கத்தை கூறவில்லை? எனவே குறுகிய புத்தி கொண்ட எதிர்க்கட்சியினரே, அப்பாவி மீனவர்களை பழி கொடுக்க வேண்டாம் என நான் கூறுகின்றேன். අහිංසක දීවරෙන් බෙල්ලට දෙන්න එපා.